ஹாய், நான் மேகலா. வராகி வழிபாடு. இந்த வராகி வழிபாடு பாகப்பிரிவினை. பூர்வீக சொத்தை பிரித்து கொடுக்கும்போது வில்லங்கம் எதுவும் வந்துச்சுன்னா, குடும்பத்தில் பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு போனாலோ, இல்லை கோர்ட் கேஸுக்கு போகாமல் வாக்குவாதம் இருந்துக்கிட்டு பாகப்பிரிவினை பண்ண முடியாமல் தடை பண்ணிட்டு இருந்தாலோ இந்த வராகி அம்மா வழிபாடு செய்யலாம். 2024 ஜூலை மாதம் 15ஆம் தேதியில் இருந்து 2024 ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உள்ள 7 திங்கட்கிழமை வழிபாடு செய்யணும். இந்த வழிபாட்டுக்கு வராகி அம்மா ஃபோட்டோ அல்லது விக்கிரகம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் பச்சரிசி நிரப்பி அதில் சூலாயுதம் வச்சுக்கணும். அந்த சூலாயுதத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வைக்கணும். அதே மாதிரி வராகி அம்மா விற்கிறதுக்கு முன்னாடி 2 நாகர் இருக்கிற மாதிரி வாங்கி வராகி அம்மாவுக்கும் அந்த 2 நாகருக்குமே பாலாபிஷேகம் பண்ணணும். பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பூல தட்டில் 6 அரச இலை வச்சு அந்த அரச இலைக்கு மேலே 6 எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு பழத்தில் ஒரு தீபம் தான் ஏற்றணும். 6 எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றணும். எண்ணெய் வேப்ப எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த வழிபாடை தொடர்ந்து 7 திங்கட்கிழமை வழிபாடு செய்தால் பாகப்பிரிவினையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி சுமூகமாக பாகப்பிரிவினை ஏற்படும். எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.